கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டில் வாழ்ந்த அபு இஸ்ஹாக் ஷீராசி என்கிற ஒரு இமாம், ஒரு பெரும் மார்க்க அறிஞர், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பின்பற்றக்கூடிய ஷாஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு அறிஞர். அவருடைய பெயர் அபு இஸ்ஹாக் ஷீராசி என்று பெயர். அவர் தன்னுடைய சிறு பருவத்தில் தன்னுடைய தந்தையோடு நடந்த ஒரு விஷயத்தை படிப்பினைக்காக வேண்டி கிதாபுகளில் பதிவு செய்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு நாள் என்னுடைய தந்தையோடு சேர்ந்து நான் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தேன். மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். வீடுகளில், மக்கள் தெருக்களில், கடை வீடுகளில், எல்லா இடத்திலும் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நானும் எனது தந்தையும் எழுந்து இரவு வணக்கத்தில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். தஹஜ்ஜத் தொழுது கொண்டிருந்தோம். இரவு நேரத்தில் நஃபிலான வழக்கங்களில் ஈடுபட்டிருந்தோம். அந்த நேரத்தில் நான் தொழுது முடித்ததற்கு பின்னால் என்னுடைய தந்தையிடத்தில் நான் கேட்டேன், மக்கள் ஒரு 2 ரக்காத்து தொழுது இருக்கலாமே, இப்படி தொழுகாமல் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு ஒரு 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு என்ன வந்துச்சு? இப்படி நிம்மதியாக தூங்கி கொண்டிருப்பதற்கு அல்லாஹ் நம்மை படைத்தான், அவர்கள் தொழுதிருக்க வேண்டாமா என்று நான் கேட்ட பொழுது என்னுடைய தந்தை என்னை பக்குவப்படுத்துவதற்காக, ஒழுக்கப்படுத்துவதற்காக அழகான ஒரு வாசகத்தை சொன்னார். மகனே, நீ எழுந்து இப்பொழுது என்னோடு சேர்ந்து தொழுதிருப்பதை விட அந்த மக்களை போல் நீயும் உறங்கியிருப்பது நல்லதாக இருக்கும்னு சொன்னார். எப்படி இரவு நேரத்தில் எழுந்து இபாதத் செய்துவிட்டு இன்னொரு இபாதத் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு அடியாரை பார்த்து, அல்லாஹ்வுடைய படைப்பை பார்த்து நீ குறை காண்பதை விட அந்த இபாதத்தை செய்யாமல் இருப்பதே மேல் என்று என்னுடைய தந்தை எனக்கு சொன்னார். இது ஒரு பெரும் படிப்பினைக்கான விஷயம் என்று அபு இஸ்ஹாக் ஷீராசி பதிவு செய்யக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் காண முடிந்தது. இது மிகவும் படிப்பினை தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. ஒரு மனிதன் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு விட்டு அவன் தன்னுடைய சிந்தனையை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தொழுது விட்டோம், நாம் வணங்கி விட்டோம், நாம் ஜகாத்து கொடுத்துட்டோம், நாம் ஹஜ் செய்தோம், நாம் உம்ரா செய்தோம், நாம் தான தர்மம் செய்தோம், இவர் செய்யாமல் இருக்கிறார், அவர்கள் வணக்கத்தில் ஈடுபடாமல் இருக்கிறார்கள் என்று பார்க்க கூடாது. மாறாக அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற சிந்தனை இருக்கணும். அந்த அமல் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தனை மட்டும்தான் ஒரு அடியானுடைய மனதில் இருக்க வேண்டுமே தவிர, அந்த அமல் ஒப்பீட்டு அளவில் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. எப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்து காபத்துல்லாவை கட்டினார்கள். கட்டி முடிச்சுட்டு என்ன செஞ்சாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இந்த அமலை எங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்தார். அப்படியானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு எல்லா நபிமார்களும், எல்லா ரசூல்மார்களும், எல்லா இமாம்களும் அவர்களுடைய பார்வையை எப்படி வைத்திருந்தாங்கன்னா, தன்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். முதல்ல நல்லமல்கள் செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறதுக்கு நன்றி செலுத்தணும். இரண்டாவது, அந்த அமல்கள் அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற சிந்தனை மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர, நாம் தொழுது விட்டோம், இதோ பாரிவன் தொழுகாமல் இருக்கிறான், நாம் தான தர்மங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம், இதோ பார் இவன் செல்வங்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறான், நாம் ஹஜ் செய்தோம், நாம் ஜகாத்து கொடுத்தோம், நாம் தான தர்மம் செய்தோம், நாம் தஹஜ்ஜத் தொழுதோம், நாம் இது மாதிரியான அமல்கள் செய்தோம் என்று அமல்களின் அடிப்படையில் பிற மக்களை நாம் ஒப்பிட்டு பார்த்து அவர்களை குறைவாக எடை போடுவது கூடாது என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. அது ஒரு நல்ல பழக்க வழக்கமும் அல்ல என்று சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 2 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். என்னன்னா, ஒன்று தனக்கு பிரியமானது, இன்னொன்று தனக்கு சந்தோஷம் தரக்கூடியது என்று அல்லாஹ் 2 விஷயத்தை சொல்லுகிறார். அதுல முதலாவது என்ன? அல்லாஹ் தனக்கு எது பிரியமான விஷயம் என்று சொல்லுகிறான்னு சொன்னால் நாம் என்ன நினைப்போம்? கூடுதலான அமல் செய்வது, அதாவது சுன்னத்தான தொழுகைகளை தொழுவது, தான தர்மங்கள் செய்வது, சதகா கொடுப்பது அல்லாஹுக்கு பிரியம்னு நினைப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கடமையான வணக்கத்தை, கடமையான விஷயத்தை ஒரு அடியான் செய்வது அல்லாஹுக்கு மிகவும் பிரியமான ஒன்றுன்னு சொன்னார். எப்படி நாம் நினைக்கிறோம், தொழுகிறது பெரிய விஷயம் இல்லை, முன்பின் சொன்னது தொழுகணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுவும் தேவைதான், அவசியம்தான், மாற்று இல்லை. ஆனாலும் கூட அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை செய்வது அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானது. உண்மையை பேசுங்கள் அல்லாஹ் சொல்றான், அந்த உண்மையை பேசுவது அல்லாஹுக்கு பிரியமானது. நியாயமாக வியாபாரம் செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான், நியாயமான வியாபாரம் அல்லாஹுக்கு பிரியமானது. அது போல உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான், செய்வது அல்லாஹுக்கு பிரியமானது. இப்படி இறைவனால் கடமையாக்கப்பட்ட, இறைவனால் ஏவப்பட்ட விஷயங்களை செய்வது அல்லாஹுக்கு மிகவும் பிரியமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்.
இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹுக்கு மிகவும் சந்தோஷம் தரக்கூடிய, அல்லாஹுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் என்ன என்று கேட்கிற பொழுது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌபாவை கண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறான். தௌபாவை பார்த்து அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமடைகிறான். ஒரு அடியான் குஃபர், இறை நிராகரிப்பு என்கிற இடத்திற்கு போகாமல் இருந்து அவன் எந்த ஒரு விஷயத்தை தௌபா செய்தாலும் கூட அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பதில் ஆர்வம் காட்டுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். என்ன, இன்னல்லதீன ஆமனு சும்ம கஃபரு சும்ம ஆமனு சும்ம கஃபரு சும்மஸ்தாது குஃப்ரன். அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறான், மீண்டும் பாவம் செய்கிறான், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறான், இப்படி மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய பாவங்களை மீண்டும் மீண்டும் மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹுக்கு பாவ மன்னிப்பு, ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பை வழங்குவதை விட ரொம்ப பிரியமான விஷயம், சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் இல்லை என்று ஹதீஸ் சொல்லுகிறது. ஏற்கனவே ஆரம்பத்தில் நாம் என்ன சொன்னோம், நாம் அமல்கள் ரீதியாக பிறரை குறை காணக்கூடாது. என்ன காரணம், அந்த அமல்களை அவர்கள் தௌபாவை கொண்டு அல்லாஹ் நாடினால் ஒரு நொடி பொழுதில் சரி செய்து விடுவார்கள். காலமெல்லாம் ஒருத்தர் தொழுகாமல் இருக்கிறார், அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி தௌபா செய்கிறார், அந்த அமல் அவருக்கு சரியாகிவிடும். அல்லாஹ் நாடுகிற பொழுது அவருக்கு மன்னிப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் ஒப்பீட்டளவில் அவரை தரம் தாழ்த்துகிற பொழுது அல்லாஹ் நம்மை குற்றவாளியாக மாற்றிவிடுகிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் அதிகபட்சமாக ஒரு அடியானை மன்னிக்கிறான் என்று பார்க்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவார்கள். ஒரு மனிதன் பாலைவனத்தில் ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு ஒட்டகம் தண்ணீர், உணவு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பாலைவனத்தில தன்னந்தனியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறான். திடீரென்று தனக்கு களைப்பு ஏற்படுகிற பொழுது ஒரு மரத்திற்கு கீழ் தன்னை ஒட்டகத்தை கட்டிவிட்டு அயர்ந்து படுத்து தூங்கி விடுகிறான். எழுந்து பார்க்கிற பொழுது அவனுக்கு முன்னால் ஒட்டகமும் இல்லை, உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, சுற்றி எந்த மக்களும் இல்லை, தன்னந்தனியாக நிற்கிறான். எல்லா பக்கமும் தேடி எங்கேயும் பார்த்து எதுவும் கிடைக்காமல் சோர்ந்து தேடி கடைசியில் மயக்கமுற்று கீழே விழுகிறார். மீண்டும் கண் விழித்து பார்க்கிற பொழுது அந்த ஒட்டகம் அந்த உணவோடு அந்த தண்ணீரோடு பக்கத்தில் வந்து நிற்கிறது. அந்த சந்தோஷத்தில் அந்த அடியார் சொல்லுகிறான், அந்த மனிதன் சொல்லுகிறான், யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான் என்று சொல்லுகிறான். சந்தோஷத்தின் மிகுதியின் காரணமாக அவனுடைய வார்த்தை நேர் எதிராக மாறிவிடுகிறது. அல்லாஹ் நம்முடைய எஜமானன், நாம் அவனுடைய அடிமை. இவர் என்ன செய்யறார், ரொம்ப சந்தோஷத்தினுடைய உச்சத்துல வார்த்தையை மாற்றி பேசுகிறார். மீண்டும் தௌபா செய்கிற பொழுது அல்லாஹ் அவருக்கும் பாவ மன்னிப்பை தருகிறான் என்ற கிதாபுகளில் ஹதீசுகளில் நாம் இந்த செய்திகளை பார்க்கிறோம். எனவே நாம் அமல்களுடைய விஷயத்தில நம்முடைய பார்வையை எப்படி எல்லா நேரத்திலேயும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அமல் செய்வதற்கு நமக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. தொழுவதற்கும் நோன்பு வைப்பதற்கும் இபாதத் செய்வதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்கு நாம் முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது, ரப்பனா தகப்பல் மின்னா என்கிற துஆவை சேர்த்துகள். இந்த அமல் அங்கீகரிக்கப்படணும் என்கிற பார்வை இருக்க வேண்டுமே தவிர, மூன்றாவது கட்டமாக இவர் இபாதத் செய்யாமல் இருக்கிறார் என்கிற ரீதியில பிற மக்களை ஏற்றத்தாழ்வோடு பார்க்கிற பார்வையை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள்ளான் நுழைகிற பொழுது கடைசியாய் என்ன சொல்லுவார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிற பொழுது அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுவாங்க. பெரும்பாலும் பயான் செய்கிற பொழுது கடைசியாய் வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்ற வழக்கம் எல்லா இமாம்களும் வைத்திருக்கிறார். அர்த்தம் என்ன, வாஹிரு தஅவானா நம்முடைய கடைசி துஆ என்ன என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவனே எங்களை சொர்க்கவாசியாக்கினான், அவனே எங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தான் என்று சொர்க்கவாசிகள் கடைசியாய் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையோடு அவர்கள் நிறைவு செய்து சொர்க்கத்திற்குள்ளால் போவார்கள். அப்படியானால் ஒரு அடியானுடைய பார்வை அல்ஹம்துலில்லாஹ் இருக்கணும், ரப்பனா தகப்பல் மின்னான் இருக்கணுமே தவிர பிற மனிதர்களோடு ஒப்பிட்டு தன்னுடைய அமலை தானே வீணாக்கி கொள்ளக்கூடாது என்று மேலே சொன்ன ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலகட்டங்களில் நல்லமல்களை நிரப்பமாய் செய்து இறைவனின் நெருக்கத்தை பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து நல்லதும் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.